உங்க வீட்டு குழந்தைகள உட்கார வைக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? அப்ப இத ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களோட 2 கையையும் புடிச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க எந்திரிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எந்திரிச்சாலோ, இல்ல உட்கார்ந்தாலோ கண்டிப்பா நீங்க வந்து அவங்களுக்கு உட்கார்றதுக்கு ட்ரெய்னிங் குடுக்கலாம். இது வந்து ஒரு டாக்டர் சொன்ன வீடியோல நான் பார்த்ததுக்கு அப்புறமா நான் ட்ரை பண்ணது தான். இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் ட்ரை பண்ணி என் தம்பி ட்ரை பண்றத நான் இந்த வீடியோல ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடியே வந்து நான் இத ட்ரை பண்ணியிருப்பேன். இனியன் வந்து என்னோட கைய புடிச்சு அவனே எந்திரிச்சிருப்பான். அதுல இருந்து நான் வந்து அவன உட்கார வச்சிருப்பேன். இதெல்லாம் வந்து 20 டேஸ்ன்னு சொன்னான்ல, அப்ப எடுத்த வீடியோ. அதுக்கு முன்னாடியில இருந்தே வினியன வந்து நான் உட்கார வச்சுட்டு தான் இருக்கேன். உட்காந்து உட்காந்து பழகுனா தான் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள உட்கார வச்சுட்டே தான் இருக்கேன். உங்க குழந்தைகளையும் உட்கார வைக்க போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்களோட 2 கையையும் புடிச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்காவே அவங்க கால ஊண்டி உட்கார்றதுக்கு எந்திரிப்பாங்க. இல்லன்னா நிக்கிறதுக்கு எந்திரிப்பாங்க. இல்ல எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காருவாங்க. அந்த மாரி ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, தைரியமா நீங்க உட்கார வைக்க ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணும்போது அவங்க ஈஸியாவே உட்கார்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. 4த் மந்த் எண்டிங் இல்லன்னா 5த் மந்த் ஸ்டார்ட்டிங்ல நீங்க உட்கார வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம்.